Thursday afternoon. ஸோ இப்போ இருக்கிற மதர்ஸ்க்கு குழந்தைய எப்படி எங்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதே வேலையை அவங்கக்கிட்டேயும் கொடுத்து, ஸோ இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாக சொல்லிக் கொடுங்க. அப்போ நீங்களும் ஃப்ரீயாக வேலை செய்யலாம், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. தண்ணியில் இருக்கிற ஏரியாஸில் மட்டும் குழந்தைங்கள அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கிச்சன் இல்லாட்டி வேறு எங்கன்னா ஹால் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் கூட சேர்த்து வேலை கொடுங்க. இது பண்ணு அதை பண்ணு சொல்லுங்கள். அவங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இப்போத்துலேருந்து என்ன சொல்லித்தரமோ குழந்தைங்களுக்கு அதுதான் பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே ஆக்டிவிட்டி அதே பழக்கம் தான் ஃப்யூச்சர்லேயும் வரும். ஸோ அதனால் இப்போத்துலேருந்தே நீங்களும் ட்ரெயின் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நாங்கள் தினமும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் தான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேர் சேர்ந்து பம்ப்கின் சாம்பார் தான் வச்சுருந்தோம். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. சாம்பார் வைக்கிற மாதிரியே பருப்பு, வெங்காயம், தக்காளி அது கூடவே பம்ப்கின் போட்டு வேக வச்சணும். நான் தன்மைக்கு இதுலேருந்து ஷேர் பண்ணுறதுனால ஸோ அதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எதுவுமே போட மாட்டேன். தனியாக அதுக்கப்புறம் எடுத்து தான் நான் தாளிப்பு கொடுக்கும்போது தான் நான் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துப்பேன். பேபிஸ்க்கு இந்த பம்ப்கின் எப்போதுலேருந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 மந்த்லேருந்து இந்த பம்ப்கினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டிய வெஜிடபிளாக இந்த பம்ப்கின் ஒன்று. பேபிஸ்க்கு பம்ப்கின் டிஷ் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எங்களோட பம்ப்கின் சாம்பார் ரெடி. ஸோ இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டயட்டில் இருக்கவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.